வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ ஒரு ப்ளவுஸ் என்கிட்ட வந்து ப்ளவுஸ் கட்டிங்காக வந்திருக்கு. அதில் வந்து பேக் நெக் லோ பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் பேக் டாட் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னியவனாக இருக்குது. அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த ப்ளவுஸ் தான் அது. இந்த ப்ளவுஸில் முதல்ல உங்களுக்கு நான் இதை சொல்லிடுறேன். இப்போ பாருங்க, பேக் டாட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 5 இருக்குது, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போ இதிலேயே வந்து இவங்க டாட்டை வந்து கணக்கு இல்லாமல் செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ டாட் இந்த ஹைட் என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ செக் பண்ணும்போது சரி, இந்த டாட்டோட ஹைட்டை குறைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட் நான் செக் பண்ணேன். இந்த நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டை நம்ம செக் பண்ணும்பொழுது 9.25 வருது ஃப்ரண்ட்டில். அப்போ 9.25க்கு கீழே தான் இந்த டாட் இருக்கணும், இல்லை 9.25 இருக்கணும். ஆனால் இந்த டாட்டோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 8.25 இருக்குது. 1 இன்ச்சு வந்து மேலே தூக்கியிருக்காங்க. அப்போ 1 இன்ச்சு மேலே தூக்கியிருக்காங்கன்னா நம்ம டாட்டோட அளவு ஒரே லெவலில் வச்சு இறக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ டாட்டை இறக்கணும் அப்படின்னா இங்கே லூஸ் கொடுக்கும். ஏன்னா இது வந்து அளவு ப்ளவுஸாக வந்திருக்கு, கரெக்ட் ஃபிட்டிங்காக வந்திருக்கு. அப்போ லூஸ் கொடுத்துரும். அப்போ அந்த லூஸை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது பேக் நெக் வந்து மேலே 3/4 இன்ச்சு தூக்க சொல்லியிருக்காங்க. பேக் நெக் நம்ம தூக்கிட்டோம். அப்போ பேக் நெக் தூக்கினோடனே டைட் ஆயிடுது. டைட் ஆகும்போது